ஹலோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோம்னா நம்ம ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அஜய்குமார் IL3XL அப்படின்ற அக்கௌண்ட் இருந்து அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா புல்புலை யாத்ரி அந்த படத்துடைய ஸ்டோரி போடுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த படம் வந்து 2024 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா எல்லா பேய் படத்தில் இருக்கிற மாதிரி தான் ஒரு அரண்மனையில் ஒரு பேயை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த வீட்டுக்கு போகிறவங்க தெரியாமையே அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த ஃபேமிலிக்கு, அவங்க வந்து அந்த பேய்கிட்ட தப்பிச்சாங்களா இல்லையா இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம இந்த பெல்லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து இந்த படத்து ஸ்டோரி வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன்லேயே ஒருத்தவங்க வந்து பரதநாட்டியம் மாதிரி ஒரு டான்ஸ் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊருடைய ராஜா வந்து அதை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்கள அடிச்சுட்டு அவங்க ஆளுங்கிட்ட சொல்லி அவங்கள ஒரு இடத்துல உயிரோடையே வச்சு அவரை வந்து எரிச்சிடுறாங்க. எரிச்சிட்ட பிறகு அவங்களுடைய ஆவி வந்து அவங்க சாவுக்கு காரணமாக வந்து எல்லாரையுமே வந்து சாவடிக்கிறாங்க. அப்புறம் அந்த கடைசி அந்த ராஜாவையும் உயிரோடையே வச்சு எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்தோட ஹீரோவான ரூஹான் அப்படின்றத காமிக்கிறாங்க. அவர் இருக்கிற இடத்துல ரூபாபா அப்படின்ற பேரில் ஒரு ஃப்ராடான பேய் ஓட்டுற சர்வீஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. யாருன்னா வீட்டில் ஏமாற்றி காசு வாங்குறதுக்கு, இல்லைனா வீட்டில் எதனா பிரச்சனை அது இந்த பேய் சாக்கு சொல்லி தப்பிக்கிறதுக்கு இவர்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணி கேட்பாங்க. நான் பேய் எனக்குள்ளே இருக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீங்கள் ஓட்டுற மாதிரி ஓட்டுங்க, வர காசு உங்களுக்கு ஷேர் கொடுத்துற மாதிரி இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு பேய் ஓட்டுற மாதிரி அங்கே போய் ஆக்ட் பண்ணிட்டு இவருக்கு தேவையான காசு வாங்கிட்டு வந்துடுவார். இதே மாதிரி அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸாக யார் கேட்டாலும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அவரோட லைஃப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி ஒரு நாள் இவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு வீட்டில் அவங்க பொண்ணு இறந்துட்டாங்க, அவங்களுடைய ஆத்மா அந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அது நீங்கள் தான் ஓட்டணும்னு சொல்லிவிட்டு ரூஹானை வந்து கூப்பிட்றாங்க. ரூஹானை அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாரு. அப்போ அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இவர் தான் மீரா, என் பொண்ணு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டா, இருந்தாலும் அவளுடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது, நீ தான் என்னென்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இவர் இந்த மாதிரி சொன்னோடனே இவர் உடனே, மீரா நீங்கள் இங்கே இருக்கீங்களா, நீங்கள் இருந்தால் என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுனே இருக்கார். இப்படி கூப்பிட்டுனே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரிஜினலாகவே அவங்க வந்து வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னா அவர் பயந்துட்டு பயங்கரமாக காத்த ஆரம்பிச்சார். பேய் இது சுனிக்கரின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காத்த ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே ஒரு செட்டப் அப்படி சொல்லிட்டு. மீரா அப்படின்றவங்க ஒரிஜினலாக சாகவே இல்லை, சும்மா ஒரு பிளாக்மெயில் பண்ணதான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே யாருமே சாகலை, ஒன்றா இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணதான் இந்த மாதிரி பண்ணோம், உன்னால் எங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது, அதுக்காக நீ வந்து ராக்ஷபட் அப்படின்ற எங்களுடைய ஊருக்கு வந்து நீ வரணும், அங்கே வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு அதை நீ சால்வ் பண்ணி வச்சுன்னா உனக்கு வந்து 1 கோடி ரூபாய் பணம் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீராவும் அவங்க அப்பாவும் இவரும் சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதனா பிரச்சனை பண்ணப்போ இல்லை பாதியில் எதனா விட்டு போனேன்னா நீங்கள் இவளை பார்த்து வச்சு பேய் கற்றுந்து எல்லாமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம், இதை பாரு வீடியோ, அதை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் போட்டு விட்ருவோம். அப்புறம் இந்த ஊரில் போய் நீங்கள் ரூபாவா அப்படின்ற பிஸ்னஸ் அது வந்து மொத்தமாக க்ளோஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஸ்னஸே பண்ண முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவர் சரி ஓகே வேறு வழி இல்லாமல் அவங்கள கூட கிளம்பி அவங்களுடைய ஊரான ராக்ஷபட் அப்படின்ற அந்த ஊருக்கு வந்து போகிறாரு. இவங்க எல்லாருமே ஒரு கிங்கோடி ஃபேமிலிஸ் தான், மீரா அவங்க அப்பா எல்லாமே. ஆனால் ஒரு பிரச்சனையினால இப்படி வந்து அவங்க மாட்டிகிட்டு இருப்பாங்க. ரூஹான் வந்து அந்த ஊருக்கு வந்தவொடனே அந்த ஊர் மக்கள் எல்லாமே இவரை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மீரா அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய அரண்மனை இருக்குது. அங்கே தான் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா பக்கத்தில் வந்து ஒரு மாடெல்லாம் கட்டி வைக்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் எங்கள் ஃபேமிலியே வந்து இருந்துகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு ரூஹான் போய் பார்க்கும்போது தெரியுது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றது. அப்புறமா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாரு. அப்போ தான் மீரா வந்து சொல்கிறாங்க, நீ பார்த்தல அவர் எங்கள் அப்பா இல்லை, அவர் எங்கள் மாமா, எங்கள் அப்பா இவர் தான் ஷாஹிப் அப்படின்றவர் காமிக்கிறாரு, அவர் தான் இந்த அரண்மனை கிங், இப்போ அவருடைய பொண்ணு தான் நான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மீரா கிட்டே கேட்குறாரு, இங்கே அவ்வளோ பெரிய அரண்மனை இருக்கே, அப்புறம் ஏன் நீங்கள் இங்கே ஒளிஞ்சிட்ருக்கீங்க, ஏன் இப்படியெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அரண்மனை விற்கலாம் தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ஆனால் அந்த அரண்மனைக்குள்ளே பேய் இருக்கிறதுனால யாரும் வாங்க மாட்டேன்றாங்க, அந்த அரண்மனை விற்றா தான் எங்களுடைய பிரச்சனைலாம் தீரும், அந்த அரண்மனை விற்கணும்னா அதுக்குள்ளே மஞ்சுளிக்கா அப்படின்ற ஒரு பேய் இருக்குது,
அந்த பேயை விரட்டினா மட்டும்தான் அதை எங்களால் அந்த அரண்மனை விற்க முடியும். இந்த வீட்டை விற்கணும்னா அந்த வீட்டுக்குள்ளே மஞ்சுளிக்கா அப்படின்ற ஒரு பேய் இருக்குது, அது விரட்டினா தான் எங்களால் இந்த வீட்டை விற்க முடியும். அந்த பேயை விரட்டக்கூடிய சக்தி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, அதனால தான் உன்னை இங்கே வந்து வர வச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவர்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு ரூஹானை கூப்பிட்டுக்கிட்டு மீரா வந்து ராஜ்புரிட் அப்படின்ற ஒரு சாமியாரை பார்க்க வந்து போகிறாங்க. அவரை பார்த்துட்டு இவங்க வந்து அந்த பேய் இருக்கிற அந்த பங்களாக்குள்ளே வந்து போகிறாங்க, அது அரண்மனைக்குள்ளே வந்து போகிறாங்க. அங்கே போகும்போது இவருக்கு மட்டும் ஒரு மாதிரி அமானுஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது. ரூஹானுக்கு மட்டும் அதை பார்த்து அவர் பயங்கரமாக பயப்படுறாரு. அதுக்கப்புறமா அந்த உள்ளே போய் அரண்மனையை பார்க்கும்போது தான் அவரை மாதிரியே ஒரு ஃபோட்டோ வந்து இருக்குது. அந்த சாமியார் சொல்கிறாரு, இவர் தான் எங்களுடைய பிரின்சஸ் ராஜ்குமார் திபேந்திரநாத், அவருடைய அடுத்த ஜென்ம வாரிசு தான் நீ அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அப்புறம் இந்த அரண்மனையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கிங்டம் ரூல் பண்ண கிங்குக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து இருந்திருக்காங்க, அவங்க பேர் தான் மஞ்சுளிக்கா. அவங்க சின்ன வயசுலேருந்தே டான்ஸும் வந்து நல்லா ஆடுவாங்க. அதே மாதிரி போர் திறமைகளும் வந்து நிறையவே இருந்திருக்கு. அதாவது அந்த கத்தி சண்டை போடுறது, அப்புறம் அக்யூரேட்டாக கத்தி வீசுறது, இந்த மாதிரி எல்லா திறமையும் அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18-19 வயசு ஆகும்போது திபேந்திரநாத் அப்படின்ற ஒரு தம்பியை வந்து பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து அவங்க அப்பா வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிடுறாருன்னா, இந்த நாட்டுக்கு அடுத்த ராஜா வந்து ராஜ்குமார் திபேந்திரநாத் தான் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஆனால் மஞ்சுளிக்கா அப்படின்றவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த கிங்டம் மேலே ரொம்ப ஆசை, நம்ம தான் அடுத்த கிங்காகி இந்த நாட்டை வந்து ரூல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் திடீர்னு அவங்க தம்பி கொடுத்தவொடனே அவங்களால மனசு தாங்க முடியல. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கத்தி எடுத்துகிட்டு போய் கொடூரமா அவங்க தம்பியை அவங்க வந்து கொண்டுடுறாங்க, அதாவது திபேந்திரநாத்தை கொண்டுடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவனே தான் அந்த கிங்கை வந்து மஞ்சுளிக்கா அப்படின்றவங்களை அடித்து உயிரோடு எரிச்சிட்ருப்பார். அதுக்கப்புறமா அந்த மஞ்சுளிக்கா அப்படின்ற பேய் தான் பழி வாங்கிறதுக்காக வந்து அந்த சாவடிச்சவங்களையும் அப்புறம் அந்த ராஜாவை உயிரோடு எரிச்சிருப்பாங்க. அந்த ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணி தான் அந்த ஒரு ரூமுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ரூபன்கிட்ட அந்த சாமியார் வந்து சொல்கிறாரு. இப்போ அந்த மஞ்சுளிக்கா அப்படின்ற பேயை வந்து அழிச்சாகணும், அதுக்கு வர துர்காஷ்டமினிக்கு நீ தான் அந்த மஞ்சுளிக்கா இருக்கிற அந்த ரூமோட டோரை வந்து ஓப்பன் பண்ணி நாங்கள் பண்ணுற பூஜையினால் அந்த சாமியை வந்து இந்த பேயை வந்து அழிச்சிடலாம், மஞ்சுளிக்கா அப்படின்ற பேய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரூஹானும் ஓகே, நம்ம ராஜவம்சம் சொல்கிறாங்க, அப்புறம் இதை விற்று கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் காசும் கிடைக்கும், சரி இதை அக்செப்ட் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரூஹான் அவங்க அப்பா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீரா அவங்க மாமா மட்டும் வர்றாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பார்த்தீங்களா இந்த ஊர் மக்களெல்லாம் காசு கொடுத்துருக்காங்க, இவ்வளோ நாளாக நம்மளை நம்பி யாருமே காசு கொடுக்காம இருந்தாங்களா, இப்போ வந்து இந்த நாட்டோடைய பிரின்சஸ் வந்தவொடனே, அதாவது ரூஹான் வந்தவொடனே நம்மளுக்கு அரண்மனை ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் காசு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. இதை பார்த்துட்டு மீராவும் சரி ஓகே, இந்த காசை வச்சு நம்ம நல்லாவும் சாப்பிட்லாம், அப்புறம் அந்த பில்டிங்கே வந்து ரெடி பண்ணிக்கலாம், அரண்மனையை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து அந்த ஊர் மக்களுக்கு எல்லாமே திருவிழாவில் வந்து பார்க்குறாங்க. இப்போ ரூஹான் வந்து பேசுகிறாரு அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் கிட்டெல்லாம், அந்த பங்களா இருக்கிற மஞ்சுளிக்கா அப்படின்ற பேயை வந்து நான் வர துர்காஷ்டமினிக்கு அழிச்சிடுவேன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்படி இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது படே, சோட்டி, பாண்டியன் அப்படின்ற 3 பேருமே இவரை பார்த்து, இவர் ஒன்றும் பிரின்சஸ் ராஜ்குமார் கிடையாது, இவரை பார்த்து இவர் வந்து ராஜ்குமார் திபேந்திரநாத் கிடையாது, இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இவருடைய பாஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கு, அதாவது இவர் ரூபாவாக இருந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு இவங்க வந்து இவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க, இவன் கிடையாது, இவனெல்லாம் நம்பாதீங்கன்ற மாதிரி அந்த ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ரூஹான் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, எனக்கு இப்போ பழச இப்போ தான் ஞாபகம் வருது, அந்த 3 பேருக்கும் ஒவ்வொரு பேரை சொல்லி, நீங்கள் தானே என் அரண்மனையில் அந்த த்ரெஷரெல்லாம் பார்த்துருந்தீங்க, அதை புதையலெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க, அந்த புதையலெல்லாம் இப்போ காணும், எங்கே வச்சிங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அந்த ஊர் மக்களும் இவருக்கு சப்போர்ட் பண்ணி, நீங்கள் தான் திருநீங்கன்னா அந்த புதையெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் சொல்லிட்டு இவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரூஹானே வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, சரி ஓகே விடுங்க, அவங்கள அடிக்காதீங்க, எனக்கே அவங்க இப்போ தான் சுரங்கத்தெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னு எனக்கே ஞாபகம் வந்துச்சு, அதே மாதிரி அவங்களுக்கும் இந்த புதையெல்லாம் எங்கே இருக்குதுன்னு ஞாபகம் வரும், அப்போ என்கிட்ட வந்து சொல்லட்டும், அது வரைக்கும் எங்கள் அரண்மனையில் சமையல்காரன் அவங்க வேலை பார்க்கணும் சொல்லிவிட்டு அவங்கள வந்து அவங்க அரண்மனைக்கே கூட்டின்னு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஊரில் ஒரு திருவிழா மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மஞ்சுளிக்கா இருக்கிற அந்த ரூமோடைய டோர் வந்து ஓப்பன் ஆகிடுது, உள்ளே இருக்க மஞ்சுளிக்கா அப்படின்ற பேய் வந்து வெளியே வந்துடுது. அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ மாலிகா அப்படின்றவங்க வந்து ஒரு சஸ்பிஷியாக வந்து வராங்க.
அவங்க வந்து மீரா கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அரண்மனை ரெடி பண்ணுறதுக்கு ஆளுங்க வர சொல்லியிருந்தாங்களே, அதர் ஹெட்டே நான் தான் இந்த வீட்டை பார்த்து ரெடி பண்ணுறதுக்காக இங்கேயே தங்கலான்னு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு மீரா சரி ஓகே, நீங்கள் வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் இப்போயே வந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு இங்கே பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் இப்போயே வந்துட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் உங்கள் ரூம் காமிக்கிறேன், அங்கே தங்கிங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ரூம் காமிச்சு அவங்கள தங்க வச்சிடுறாங்க. இருந்தாலும் அவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் மல்லிகா அப்படின்றவங்க அந்த அரண்மனையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ மஞ்சளிகா அப்படின்றவங்க அங்கே ரொம்ப பிடிச்ச ஒரு வெப்பனை வந்து வச்சுருப்பாங்க, ஒரு கையில் ஒரு சின்ன கத்தி, அந்த கத்தி வச்சு பார்த்துட்ருக்காங்க. அப்போ மீரா அவங்க அப்பா வந்து அந்த வெப்பனெல்லாம் அவ்வளோ எடுக்காதீங்க, அது மஞ்சளிக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச வெப்பன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அவள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு பின்னாடி திரும்பி கூட எந்த டார்கெட் இருந்தாலும் கரெக்டாக அடிப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அடித்து பார்க்குறாங்க. பார்த்தா இவங்களால் கரெக்டாக அடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் இதெல்லாம் மஞ்சளிக்காவில் மட்டும் தான் கரெக்டாக அடிக்க முடியும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறமா அந்த கத்தி வந்து எங்கே போய் வந்துருக்குன்னு பார்த்தா கரெக்டாக அந்த கத்தியெல்லாம் கரெக்டாக மிட் பாயிண்டில் அடிக்கிறது ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கரெக்டாக சார்ட் வச்சுருப்பாங்க. அந்த சார்ட்டோடைய மிட் பாயிண்டில் கரெக்டாக அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட் வந்து ரூஹான் வந்து தூங்கிட்டு இருக்கும் போதே அவருடைய பெட்டுக்கு எதிர்க்கவே ஒரு ரேடியோ வந்து வச்சுருக்காங்க. அந்த ரேடியோவில் மஞ்சளிகா அப்படின்ற பேய் பேசுது. அதில் என் தம்பி நீ வந்துட்டியா, உனக்காக தான் இத்தனை வருஷமாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நீ வந்துட்டல, திருப்பி என் கையால் தான் நீ சாக போகிற, ரெடியாக இருக்கும் சாவுக்காக அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ரூஹான் வந்து பயங்கரமாக பயந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவர் கத்திட்டு கொஞ்ச நேரத்துலேயே வெளியே வந்து பார்த்தா இன்னும் பயங்கரமாக ஒருத்தர் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பெடே அப்படின்றவர் என்னன்னு போய் பார்த்தா அந்த அரண்மனையில் இருக்கிற திபேந்திரநாத்தோடைய ஃபோட்டோ வந்து எரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. ரூஹானும் ரொம்ப பயந்துடுறாரு. ஆனால் மல்லிகா அப்படின்றவங்க மட்டும் எந்த விதமான பதட்டமே இல்லாமல் வந்து அது ஒன்றும் இல்லை, ஒரு ஜஸ்ட் பெயிண்டிங் தானே, அதுக்கு நீ பயப்படுற, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் படு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போயும் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இவர் அடுத்த நாள் என்ன முடிவு பண்ணுறாருனா, ரூஹான் வந்து இந்த வீட்டில் இருந்தாலே பிரச்சனை, நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ தான் இவரோட ஃப்ரெண்டான தில்லு அப்படின்றவர் வந்து அந்த ஊருக்கு ஒருத்த வந்து பார்க்குறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ இப்போ எங்கே கிளம்பிட்ட, நம்ம ஊருக்காக கிளம்புற, அங்கே மட்டும் தயவு செஞ்சு போயிடாத, அங்கே ஏசிபி ராத்தூர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்துக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணுற ஃப்ராடு வேலைலாம் தெரிஞ்சு போச்சு, அவங்கள வந்து நம்ம ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க, நம்ம இங்கே இருக்க தான் சேஃப்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவொடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரூஹான் வந்து இல்லை இங்கே இருக்கிறது அதை விட ரொம்ப டேஞ்சரு, எங்கள் பேயெல்லாம் வந்து நைட்டு வந்து மிரட்டுது, நம்ம இங்கே இருக்கிற கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், அதுக்கு முன்னாடி மீரா வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கால, அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டு போயிடலாம், அப்போ தான் நம்ம வேறு ஊரில் போய் எதனா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும், முதல்ல அது மட்டும் அந்த வீடியோவை மட்டும் சீக்கிரமாக டெலீட் பண்ணிட்டு நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்பிடலான்ற மாதிரி வந்து முடிவு பண்ணுறாங்க. 2 பேருமே திரும்பி அந்த அரண்மனைக்குள்ளே வந்துடுறாங்க. தில்லுவும் அப்புறம் ரூஹான் உள்ளே வந்தவொடனே என்ன பண்ணுறாருன்னா, மீரா அவங்க மாமா பையன் ஒருத்தர் இருப்பான், சின்ன பையன், அவங்ககிட்ட காசு கொடுத்துட்றாரு, ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு மீரா அக்கோடைய ஃபோன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் அந்த பையனும் காசு வாங்கிட்டு எடுத்து வந்து கொடுத்துட்றான். அப்புறம் பாஸ்வேர்டுக்கும் காசு வாங்கிட்டு பாஸ்வேர்டையும் வந்து சொல்லிடுறான். அப்போ அந்த ரூஹான் வந்து அந்த வீடியோ டெலிட் பண்ணலாம், அவங்க ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் பார்த்தா ரூஹானுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க அழகழகாக எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ தான் இவருக்கே புரியுது மீரா வந்து நம்மளை லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை பார்த்தவொடனே அவர் எந்த ஃபோட்டோவும் டெலிட் பண்ணாமல் விட்டுறாரு. இவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே மீராவும் வந்துடுறாங்க. மீரா கிட்ட ஃபஸ்ட்டு இவருக்கு இந்த மாதிரி ஏன் என்ன ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், என்ன லவ் பண்ணுறேன்னு கேட்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் 2 பேரும் ஒரு நாள் அரண்மனையில் நம்ம சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த மஞ்சளிக்காவோடைய டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்கிறது வந்து பார்க்குறாங்க. அப்படியே அந்த டோருடைய வாசலில் பார்த்தா மஞ்சளிகா அப்படின்ற பேய் வந்து உக்காந்துட்டுருக்கு. நீங்கள் உடனே இந்த அரண்மனையை விட்டு கிளம்பிடுங்க, இல்லைன்னா அவங்கள வந்து கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டோடனே 2 பேரும் அந்த அரண்மனையை விட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களும் அரண்மனை எல்லா இடத்துலையும் ஓடுறாங்க. அப்படியே ரொம்ப பயந்து ஓடுறாங்க. எல்லா இடத்துலையும் அந்த மஞ்சளிகா அப்படின்ற பேய் வந்து பயங்குத்திக்கிட்டே இருக்குது. இவங்களும் ரொம்ப பயத்திலே இருக்காங்க. கடைசியாக ஒரு பாயிண்டில் மாலிகா அவங்கள வந்து பார்க்குறாங்க. அவங்கள பார்த்தவொடனே இங்கே இருக்காதிங்க, இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ மாலிகா என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக அந்த மஞ்சளிக்காடி ரூமுக்கே ரூஹானை கையை பிடிச்சி கூட்டின்னு போயிடுறாங்க. நீ வா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நான் சொல்கிறேன், என்ன ஒன்று நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு கை பிடிச்சி அந்த மஞ்சளிக்கா ரூமுக்கே கூட்டின்னு போகிறாங்க. அப்போ அந்த மஞ்சளிக்கா போய் வந்து நான் என்ன சொன்னேன், இங்கேருந்து போந்தேன்னு சொன்னேன், இங்கே வரேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்குது. உடனே மாலிகா உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க செவிலே ஒரு அடி அடிக்கிறாங்க. அப்புறமா தான் தெரியுது இது மஞ்சளிகா அப்படின்ற பேயெல்லாம் கிடையாது, அவங்க வீட்டில் வேலை பார்த்துட்டா பண்டிகையான் அப்படின்றவங்கன்றது. அப்புறம் அவங்களா கூட மிச்சம் இருக்கிற படே அப்புறம் சொட்டு அப்படின்ற 3 பேருமே தான் சொல்லிவிட்டு
அப்புறம் அவங்கள அடித்து என்னன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து வெளியூர் போகலான்னு சொல்லிட்டு இந்த வழியாக வந்து போயிட்டுருந்தோம். ஆனால் ஒரு பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. வேறு எந்த இடத்துல தங்குறதுன்னு தெரியாமல் இந்த அரண்மனைக்குள்ளே வந்தோம். அப்படியே அந்த மஞ்சுளிகா அப்படின்ற இந்த ரூமோட டோர் வந்து ஓப்பன்லாம் இருந்துச்சு. அப்புறம் அந்த லாக் வர கீழே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் இந்த ரூமில் தான் வந்து தங்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு எந்த அமானுஷமும் எதுவுமே ஆகலை. இந்த மாதிரி நாங்கள் அப்பப்போ இதே வீட்டில் தங்கிட்டு எதனா சாப்பாடு சாப்பிட்டு தான் இருந்தோம். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு நாள் அந்த சாமியாரோட இந்த வீட்டை வந்து பார்க்க வந்தீங்க. அப்போ தான் நான் வந்து உன்னை வந்து பயங்கொத்தன ருஹான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் வந்து இந்த வீட்டில் அப்படியே இருந்தோம்னா சொல்லிட்டு தான் இப்போ வரைக்குமே பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்காக தான் இப்படியெல்லாம் பயங்கொத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மீராவும் கேட்குறாங்க, சரி அந்த மஞ்சுளிகா ரூமோட டோர் வந்து நீ தான் திறந்தியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து இல்லை நாங்களாம் திறக்கலை, அது ரொம்ப பழைய வருஷம் டோரில், அதனால் லாக்கை வந்து அதே துரு பிடிச்சி கீழே வந்துடுச்சு, நாங்கள்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சரி அதுக்கப்புறம் எப்படி இந்த டோர் வந்து கரெக்டாக இப்போ லாக் ஆன மாதிரி நாங்கள் வரும்போது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நீங்களாம் இந்த அரண்மனைக்கு வரப்போகிறது தெரிஞ்சிச்சு, அதனால் நாங்களே இந்த ரூமில் பேய் இருக்க மாதிரி செட்டப் பண்ணுமேன்னு சொல்லிவிட்டு நாங்களே தான் இந்த ரூம் வந்து லாக் பண்ணி வச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் பேசி முடிச்சிட்ட பிறகு இவங்க எல்லாம் உண்மையும் இவருக்கு வந்து தெரிஞ்சிடுது. அதுக்கப்புறமா மீராவும் ரூஹானும் மாளிகை கிட்டே கேட்குறாங்க, சரி உங்களுக்கு எப்படி தெரியும் இது வந்து மஞ்சுளிகா இல்லைன்னு சொல்லிட்டு, அவ்வளோ தைரியமாக வந்து இவங்களை அடிச்சிங்களே எப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, எனக்கு தெரியும் மஞ்சுளிகா எப்படி இருப்பான்னு சொல்லிட்டுன்னு அவங்க போயிடுறாங்க. ரூஹானுக்கும் ஒன்றும் புரியல, மீராக்கும் புரியல, இவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, இவங்க பேசலாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் ரூஹானி என்ன பண்ணுறாருன்னா மாளிகா கிட்டே, சரி ஓகே இதுக்கப்புறமா இந்த விஷயத்தை தள்ளி போட்டால் நல்லா இருக்காது, சீக்கிரமாக இந்த அரண்மனையை வந்து நம்ம விற்றுடலாம், அதனால் நாளைக்கே வந்து இந்த டோரை வந்து நான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் ஆக்டிங்கை போடுறேன். மாளிகா நீங்கள் வந்து அந்த ரூமில் இருந்து ஒரு வாய்ஸ் மாதிரி கொடுக்குறீங்களா, மஞ்சுளிகா வாய்ஸ் மாதிரி, நான் அப்படியே இதை வச்சு இந்த ஊரை ஏமாற்றிக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்டேன்னு சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையிலேயே அந்த ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு சும்மா ஒரு யாக மாதிரியெல்லாம் நடத்தி இவர் ரூபாபான்ற மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு அந்த ஊர் மக்கள் முன்னாடி அந்த மஞ்சுளிக்காவுடைய அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துருங்க மஞ்சுளிகா பேய் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை வந்து நம்ப வச்சிடறாரு. அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சாமியாரான ராஜ்புரி அவர் வந்து வராரு. அவர் வந்தோடனே மீராக்கிட்டேயும் ருஹான்கிட்டேயும் சண்டை போடுறாரு. நான் வந்து அந்த துர்காஷ்டமி முன்னாடி அந்த டோரை திறக்க வேணாம் தான் சொன்னேன், இப்போ யார் திறந்தது, ஏன் திறந்தீங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாரு. அப்போ வந்து மீரா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த டோர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு, நாங்கள் சும்மா தான் இப்போ வந்து ஜனங்கள் நம்பகத்தையாக பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மஞ்சுளிகா வந்து ஆல்ரெடி வெளியே வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாமே யோசிக்கிறாங்க. இவங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த அரண்மனை ரெடி பண்ணுற ஆர்கிடெக்சர் ஒர்க் வந்து போயிட்டே இருக்குது. அது போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்த இடிஞ்சு விழுந்து ஒரு சுரங்கம் பாதை மாதிரி ஒரு இடம் வந்து வருது. அதை மாளிகா அப்புறம் அவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா கீழே இன்னொரு டோர் வந்து இருக்குது. அந்த டோரை லாக் ஆகிருக்கு. அந்த டோரை சுற்றி இந்த கயிறெல்லாம் போட்டு நிறைய அந்த மந்திர கயிறு அதெல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமா தான் எங்களுக்கு புரியுது ஒரிஜினலான பேயை வந்து இங்கே அடைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த சாமியாரான ராஜ்புரி அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த அரண்மனை ஹிஸ்ட்ரி பற்றி நான் ஃபுல்லாக படிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் தயவு செஞ்சு இந்த டோரை யாரும் ஓப்பன் பண்ணுறாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் பாட்டுன்னு போயிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க மீரா அவங்க அப்பா அப்புறம் ருஹான் அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு தில்லு எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து இந்த வீட்டுக்கு வாங்குறதுக்காக ஒரு பையர் வந்து வந்திருந்தான், ஒரு 10 கோடிக்கு வாங்குறதா சொல்லியிருந்தான். அவன் இப்போ வந்து இன்னொரு டோர் இருக்கிறத பார்த்து அவனும் பயந்து போயிட்டான், இப்போ கூட இந்த வீடு சேல்ஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ருஹான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நானே வந்து ஒரு சாமியார் தான் ரூபாபா, என் ஊரில் நான் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அந்த டோரை வந்து நான் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க பேய் வந்து நான் ஓட்டுறேன், இப்போ என்ன அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அவ்வளோதானே, நான் வந்து முடிச்சிடுறேன், நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுனா அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. அதுக்குள்ளே என்ன எந்த பேருக்கு யார் என்ன அதனால் வேறு எதனா பிரச்சனை வருமா என்னன்னே தெரியாமல் அவர் பாட்டுன்னு மீரா அப்புறம் அவங்க அப்பாவெல்லாம் கூட சேர்ந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. அவர் ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அந்த சாமியார் வந்து வந்துடுறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யார் கேட்டு இதை ஓப்பன் பண்ணிங்க, இப்போ தான் இந்த அரண்மனையோடைய புக்கு ஒன்று படித்தேன், அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த ராஜாவுக்கு வந்து 2 பொண்ணுங்க வந்து இருந்திருக்காங்க, ஒன்று வந்து அஞ்சலிக்கா, இன்னொன்று வந்து மஞ்சுளிக்கா. அதில் ஒருத்தவங்க தான் நல்லவங்க, இன்னொருத்தவங்க ரொம்ப ரொம்ப கெட்டவங்க, அதில் ஒருத்தரை தான் இங்கே இதில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க, இந்த கெட்டவங்கள தான், அதை தான் நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி விட்டீங்க, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிங்கன்னு தெரில, ஆனால் இப்போ வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்க போகுது இந்த டோர் ஓப்பன் பண்ணதுனாலன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு வந்து போயிடுறாரு. சொல்லிவிட்டு அவர் போனதுக்கப்புறமாவே அந்த அரண்மனைக்கு புதுசாக மந்திரா அப்படின்றவங்க வந்து வராங்க. அவங்க வந்து ரூஹான் கிட்ட தான் வந்து பேசுகிறாங்க.
அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் என்னுடைய டோரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க புரியலையே அப்படின்ற மாதிரி இவர் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் அந்த மஞ்சுளிக்காவுடைய டோர் ஓப்பன் பண்ணி அந்த மஞ்சுளிக்காவை இந்த அரண்மனை வந்து விரட்டினதா அதை வச்சு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் இந்த அரண்மனையை வந்து வாங்க வந்திருக்கேன், அதான் இந்த அரண்மனையில் தங்கி எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே இங்கே மஞ்சுளிக்கோடைய ரூம் எங்கே இருக்குது, அங்கே தான் நான் தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஷாக் ஆகுது. எதுக்கு அந்த ரூமில் தங்குறீங்கன்னு கேட்குறாங்க. அதான் அந்த ரூமில் தான் இப்போ எந்த பேயுமே இல்லையே, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ரூம்லேயே நான் தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே அவங்களும் சரி ஓகே உங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போங்க இந்த ரூம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த மந்திரா அப்படின்றவங்களும் அந்த மஞ்சுளிக்கா இருக்கிற அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க. அந்த மஞ்சுளிக்கா அடைச்சி வச்சு அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க. அந்த ரூமுக்கு போகும்போது பார்த்தா அங்கே மாலிகா அவங்களும் வராங்க. அப்போ தான் தெரியுது இவங்க 2 பேர் தான் போன ஜென்மத்தில் அஞ்சலிக்கா மஞ்சுளிக்காவாக இருந்திருக்காங்கன்றது. ஆனால் இதில் யார் அஞ்சலிக்கா யார் மஞ்சுளிக்கான்னு தான் இப்போ வரைக்குமே தெரியாமல் இருக்குது. இவங்க 2 பேரும் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கழுத்து பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சண்டை வேணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே மந்திராவுக்கு அந்த அரண்மனையை சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஊரை சுற்றி காமிக்கிறதுக்கு ஒரு கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு வராங்க. ரோஹானும் மீராவும் சேர்ந்து மந்திராவை. இப்போ மந்திரா வந்து நீங்கள் வாங்க கோயிலுக்குள்ளே போகலான்னு கூப்பிடும் போது மந்திரா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி நான் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி ஒரு மாதிரி கோபமாக ரொம்ப பேசுகிறாங்க. அவங்க பேசுனதே ஒரு மாதிரி வியர்டாகவே இருந்துச்சு. இதை பார்த்துட்டு அவங்க மேலேயும் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து வருது. சரி அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இவங்களை வந்து எதுவும் கண்டுக்காமல் விட்டுறாங்க. அதுக்கப்புறமா மீரா அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா ரோஹானை கூப்பிட்டு, என்ன உனக்கு 1 கோடி ரூபாய் தான் நான் தரேன் சொன்னாங்க, இந்த செக்கு இப்போ எழுதி தரேன், நீ வந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு செக்கு கொடுத்துட்டு கிளம்ப சொல்கிறாரு. இப்போ தான் பையரை வந்து இவங்க கிடச்சிட்டாங்களா மந்திரா, அதை வச்சு நான் இப்போ பிரச்சனைலாம் எதுவும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. ஆனால் ரோஹானுக்கு வந்து இப்போ போகிறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா மீரா வந்து அவங்கள வந்து லவ் பண்ணுறாங்க, 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாருன்னா மீரா அவங்க அம்மா மாதிரி பேசி அவங்க அப்பாவை இவங்க 2 பேர் மேரேஜுக்கு வந்து சம்மதிக்க வச்சிடுறாரு. அவங்க அப்பாவும் இவங்க 2 பேர் மேரேஜுக்கு வந்து ஒத்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபோடைய ஆவி வந்து ரூஹான் உள்ளே பூந்து பேசுகிற மாதிரி ரூஹானை பேசி அவங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்கிடுறாரு இந்த கல்யாணத்துக்கு. அப்படியே ரூஹானை அந்த வீட்டில் திருப்பி தங்கிடுறாரு. அதுக்கடுத்து தான் அன்றைக்கி வந்து அவங்க வீட்டில் அந்த அரண்மனை க்ளீன் பண்ணுற வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது மஞ்சுளிக்காவுடைய ஃபோட்டோ வந்து இந்த பைக்குள்ளே இருக்கிறத பார்த்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஃபோட்டோவை வந்து பிரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஃபோட்டோவை கவர் பண்ணிக்கிற துணியை வந்து பிரிக்கிறாங்க. பிரித்து அந்த ஃபோட்டோவுடைய ஃபேஸை பார்க்கலான்னு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் மாலிகா அப்படின்றவங்க பெயிண்ட்டை வந்து அந்த மூஞ்சிலே அப்படியே வந்து ஊற்றி விட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவுடைய மூஞ்சிலேயே ஊற்றிட்டு பிறகு கேஷுவலாக இது என்ன இம்பார்ட்டண்டான நம்ம ஃபோட்டோவா, சாரி நான் தெரியாமல் ஊற்றிட்டேன்ற மாதிரி வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னே மீராவுக்கு வந்து சந்தேகம் அதிகமாகிடுது, ஒருவேளை இவங்க தான் மஞ்சுளிக்காவாக இருக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மீரா வந்து அந்த ஃபோட்டோ வந்து லேபுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. இதில் இருக்கிற ஃபோட்டோ எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு, இந்த பெயிண்டெல்லாம் க்ளீன் பண்ணி இருக்கிற ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவங்க வெளியே வந்தவொடனே அந்த அரண்மனையை வாங்கிறதுக்கு புதுசாக ஒரு பையர் வந்து வராரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த அரண்மனைக்கு நான் கரெக்டான ப்ரைஸ் வந்து கொடுக்கணுன்னுக்கிறேன், இந்த அரண்மனையை நான் 10 கோடி கொடுத்து வாங்குறேன், உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு மீரா அவங்க அப்பாவான ஷாபிக் அப்படி இருக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து இல்லை ஏற்கனவே மந்திரா அப்படின்றவங்க வந்து 8 கோடிக்கு இதை வாங்குறதா சொல்லிக்கிறாங்க, அவங்க துர்கா சிஸ்டம் இன்னைக்கு சைன் போகிறதா சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கு விக்கி அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு நீங்கள் துர்கா சிஸ்டம் வரைக்கும் வெயிட் பண்ணீங்க, நான் இப்போயே கூட இந்த அரண்மனையை வாங்குறேன், இல்லை பார்த்துட்டு நான் நாளைக்கே கூட அரண்மனையை வாங்கிட்டு உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுறன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதை கேட்டவொடனே அவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி ஓகே இவர் 10 கோடி கொடுக்குறாரு, நம்ம இவருக்கே விற்றலாம் இந்த அரண்மனையை அப்படின்னு சொல்லிட்டு மந்திரை விட்டுட்டு இவருக்கே அந்த அரண்மனையை செல் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறாரு. அப்புறம் அந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு சேரையை வந்து பார்க்குறாரு. அந்த சேர் தான் ராஜாவுடைய சேரு. அந்த சேரை பார்த்தவொடனே இவர் வந்து சரி ஓகே இந்த சேரை இந்த பில்டிங் வாங்குகிற காசில் இன்க்ளூடு தானே, இப்போயே இந்த சேரை வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சேரை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. அவர் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கும் போதே மாலிகா வந்து சொல்கிறாங்க, இந்த சேரை வந்து இந்த அரண்மனைக்கு சொந்தமானது, இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அவர் வந்து இதெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, இது இப்போதைக்கு என் ப்ராப்பர்ட்டி, இதை நான் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், இது கிங்கு தான் குயின் தான்லாம் எனக்கு தெரியாது, இப்போதைக்கு இது நான் எடுத்துகிட்டு போய் என் பெட்ரூமில் வச்சுக்க போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறார் அந்த சேரை கட்டி. அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டே பார்த்தா அவர் காரில் தனியாக போயிட்டு இருக்கும்போது அவரை மஞ்சளிக்கா அப்படின்ற பேயை வந்து விரட்டி அவரை வந்து சாவடிச்சிருது.
அடுத்த நாள் காலைல மீரா வந்து அந்த அரண்மனையில் ஒரு ரூமுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா மாளிகா வந்து அந்த விக்கியை எடுத்துகிட்டு போனால் அந்த சேரை வந்து திரும்பி அரண்மனையில் வந்திருக்கு. அந்த சேர் மேலே தான் மாளிகா வந்து உக்காந்துட்ருக்காங்க. அப்போ மீரா வந்து இந்த சேர் எப்படி இங்கே வந்துச்சு மாளிகா, நீங்கள் ஏன் இந்த சேர் மேலே உட்காந்துட்ருக்கீங்க ஏன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கேட்டுனே இருக்கிறாங்க. திடீர்னு அப்போ மாளிகா வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சேரை ஒத்த கையில் தூக்கிட்டு, இது என்னுடைய ராஜ்யம், இங்கே நான் தான் ராஜா, இது என்னுடைய சேரு, என்கிட்ட கேள்வி நீ யாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக. இதை பார்த்துட்டு அவங்க பயந்து ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து வெளில ரூஹன்கிட்ட அவங்க அம்மா அப்பா கிட்டே சொல்லலாம்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே பார்த்தா மாளிகை வந்து கேஷுவலாக அங்கே வந்து உட்காந்துட்ருக்காங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரூஹான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே மாளிகை வந்து ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்காங்க, இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த வீட்டை இருந்த விக்கி வந்து இறந்துட்டாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் மீராவும் ஷாக் ஆகிறாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. அப்போ திடீர்னு பார்த்தா மந்திரா வந்து விக்கி இறந்துட்டான்ற அந்த நியூஸு கேட்டவனே ஷாக் ஆகுங்க. பார்த்தா சிரிக்கிறாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டு செத்துட்டானவன், சரி ஓகே நான் தான் இந்த வீட்டை வாங்கணும் போல், நானே வர துர்காஷ்டமிக்கு சைன் பண்ணி இந்த வீட்டை வந்து 8 கோடிக்கு வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க சிரிச்சுக்கிட்டே. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் இவங்க என்ன சிரிக்கிறாங்க, இவங்க தான் ஒரு வேளை மஞ்சளிக்கா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பற்றி ரூஹானும் மீராவும் தனியாகவே பேசுகிறாங்க. ரூஹான் வந்து மந்திரா தான் மஞ்சளிக்காவாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இவங்க வந்து மீரா வந்து இல்லை மாளிகா தான் மஞ்சளிக்காவாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு சரி யாராக இருந்தாலும் சரி எப்படியாவது இந்த பிரச்சனைலேருந்து நம்ம வெளியே வந்தாகணுன்ற மாதிரி பேசிட்டு வந்துடுறாங்க. அன்றைக்கி நைட்டு ரூஹானுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த மஞ்சளிக்கா அப்படின்ற பேர் வந்து பயங்கரமாக பயங்கத்தி விட்டுருது. இதனால் என்ன பண்ணுறேன், அடுத்த நாள் காலையிலே இருந்து நம்ம காசு வேணால் ஒன்று வேணால் இங்கேருந்து நம்ம தப்பிச்சா போதும் சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு ஓடிலாம் சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஆனால் இவரால் வெளியே போக முடியல, சுற்றி திரும்ப இந்த அரண்மனைக்கே வந்துடுறாரு. அப்புறமா தான் புரியுது இந்த அரண்மனை விட்டு நம்மளால் போக முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த அரண்மனைக்கே வந்து வேறு வழி இல்லாமல் அங்கேயே இருந்துடுறாரு. தப்பிக்கிட்டு வேறு வழி தான் யோசிக்கணும் போல அப்படி சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலி அப்புறம் அந்த சாமியார் அந்த ராஜ்புரி அவங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த நடக்கிற விஷயத்தை பற்றியெல்லாம். அப்புறம் அவங்களே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த 2 பேரில் யாருன்னா ஒருத்தராக தான் இவங்களாக இருக்க முடியும், மஞ்சளிக்காக இருக்க முடியுன்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. திரும்ப அன்றைக்கி நைட்டு என்ன ஆகுதுன்னா, மீரா போட்டுன்னு ஒரு இடத்துல தனியாக நிற்கிறாங்க. அவங்க உடம்பு ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றிக்கிட்டு. அப்போ ரூஹான் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு மீரா நீ என்ன பண்ணுற சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சி கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினோடனே அவங்க கொஞ்சம் அப்படியே தெளிஞ்சிடுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரில, திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் கடைசியாக மந்திரா அவங்ககிட்ட தான் பேச வந்தேன், திடீர்னு பார்த்தா எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன நினச்சுனே தெரிலன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவொடனே கொஞ்சம் ரூஹான் டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக மந்திரா இருக்கிற அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அவங்க வந்து அந்த ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தரை வந்து எரிச்சிருப்பாங்களே, உயிரோடு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எரிச்சிருப்பாங்களே, அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்காங்க. ரூஹான் ஸ்ட்ரெயிட்டாக போய் மந்திரா கிட்டே போய் உங்களுக்கு என்ன தான் வேணும், ஏன் இந்த மாதிரியெல்லாம் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன வேணுமோ எடுத்துங்க அப்படின்ற மாதிரி மந்திரா கிட்டே சண்டை போட்டுருக்காங்க. அப்போ தான் இவங்க வந்து சொல்கிறாங்க, மீரா அப்புறம் அவங்க ஃபேமிலியெலாம் வந்து சொல்கிறாங்க, இவங்க வந்து மஞ்சளிக்கா இல்லை அப்படின்னு, இன்னொரு மாளிகை தான் மஞ்சளிக்கான்னு சொல்கிறாங்க. அந்த பெயிண்ட்டு கொட்டின ஃபோட்டோ வந்து அவங்க லேப் டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து இப்போ தான் அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரிஞ்சு மாளிகாவுடைய ஃபோட்டோவும் மஞ்சளிக்காவுடைய ஃபோட்டோ ஒரே மாதிரி இருக்கிறது. அப்போ தான் தெரிய வருது மஞ்சளிக்கா தான் மாளிகா அப்படின்றது. இது தெரிஞ்ச அடுத்த செகண்டே மாளிகாவை வந்து அந்த மந்திராவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் மஞ்சளிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடித்த பிறகு ரூஹான் அவரையும் பார்த்து அடிக்கிறாங்க. அப்படியே ஒரு கழுத்து நடிச்சு அப்படியே சாவடிக்கலான்னு பார்க்குறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரை சுற்றி அந்த சாமியாரான ராஜ்புரி அப்படின்ற ஒரு ஹோலி வாட்டரை வந்து கொடுத்துருப்பாரு. அதை வந்து அந்த மாளிகாவை சுற்றி ஊற்றிட்டு அப்படியே எரிச்சு விட்டுறாரு. அப்படியே மஞ்சளிக்கா அப்படின்ற அந்த பேய் வந்து அதை தாண்டி வர முடியாத மாதிரி மாட்டிக்குது. இவர் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா திடீர்னு மந்திரா அவங்க வந்து எந்திரிக்கிறாங்க. அவங்க எந்திரிச்சவொடனே அவள் மஞ்சளிக்கா இல்லை, நான் தான் மஞ்சளிக்கான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. ரூஹான் அவரையும் அடிக்கிறாங்க. அப்புறம் அந்த சாமியாரான ராஜ்புரி அவரையும் போட்டு அடிக்கிறாங்க. கடைசியாக ரூஹான் வந்து அந்த ஹோலி வாட்டரை வந்து அவங்க மேலே ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் மாளிகா வந்து எந்திரிச்சிடுறாங்க. அவங்க எந்திரிச்சு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரூஹானை வந்து திருப்பி தப்பு பண்ணாத, உண்மையிலே அஞ்சலிக்கா மஞ்சளிக்கா 2 பேருமே சாகலை, என்ன உண்மை நடந்துச்சு சொல்லிட்டு இப்போயே நீங்கள் தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, 200 வருஷத்துக்கு முன்னாடி திபேந்திரநாத் தான் அடுத்த கிங்குன்னு சொல்லிட்டு பிறகு அஞ்சலிக்கா மஞ்சளிக்கா 2 பேருமே சேர்ந்து தான் அவரை சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவருடைய ரூமுக்கு. அங்கே போய் பார்த்தா இவர் அந்த பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த பரதநாட்டியம் ஆடுறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இவங்க 2 சிஸ்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா,
நீ தான் நைட்டெல்லாம் அரண்மனையில் டான்ஸ் ஆடுறியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த உண்மையை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த திபேந்திரநாத் சொல்கிற, ஆமாம் நான் தான் ஆடுறேன், எனக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து இந்த கிங்காக இருக்கணும், இந்த அரண்மனை மேலே ஆசை இல்லை 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 இந்த மாதிரி இருந்தாலே எனக்கு போதும், இதுதான் எனக்கு ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அஞ்சலிக்கா அப்படின்றவங்க, சரி இப்போ நான் வந்து பாட்டை பாரு, நீ வந்து டான்ஸ் ஆடு, நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவரும் வந்து டான்ஸ் ஆடுறாரு. அஞ்சலிக்கா அப்படின்றவங்க தான் பாட்டு பாடுறாங்க. இப்போ மஞ்சளிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தான் போய் அந்த ராஜா கிட்டே போய் இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட கொடுத்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் ராஜா வந்து பார்க்கும்போது தான் இவர் வந்து டான்ஸ் அடிக்கிறத வந்து பார்ப்பார். பார்த்துட்டு எங்கள் 2 சிஸ்டர்ஸும், இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தான் நீங்கள் வந்து ராஜ்யத்தை தூக்கி கொடுப்பீங்களா, இவன்லாம் ஒரு கிங்காக இருக்க போகிறானா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதை பார்த்துட்டு அந்த ராஜா வந்து திபேந்திரநாத்தை அடித்து உயிரோடையே கொண்டு போய் எரிச்சிட்ருப்பார். அதுக்கப்புறமா அந்த பழியை தூக்கி மஞ்சளிக்கா மேலே வந்து போட்டுட்ருப்பார். ஏன்னா இந்த திபேந்திரநாத் அப்படின்றவங்க என்ன மாதிரி ஒரு ஆளுன்னு தெரிஞ்சால் இந்த நாட்டுக்கு அசிங்கம், அப்புறம் இந்த ராஜவம்சத்துக்கு அசிங்கம். அதனால் இவங்க 2 பேர் மேலே பழியை போட்டு இந்த ஊரை விட்டு அமைப்பிருத்தான் இந்த ராஜ்யத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லதும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி அந்த ராஜாவை பண்ணிவிட்டு அஞ்சலிக்கா மஞ்சளிக்கா ஊரை விட்டு அமைச்சிட்ருப்பார். அதுக்கப்புறமா தான் அவர் அரண்மனையில் இருக்கும்போது அந்த திபேந்திரநாத் பேய் தான் வந்து அவர் வந்து உயிரோடு வந்து அழிச்சிட்ருக்கோம். அந்த பேயை வந்து அஞ்சலிக்கா சாவடிக்கிறதுக்குள்ளே அந்த பேயை வந்து அந்த ரூமில் போட்டு அடைச்சி வச்சிட்ருப்பாங்க. அந்த ரூமில் அடைச்சி வச்சது திபேந்திரநாத் அப்படின்ற அந்த பேயை தான். இதுதான் இந்த நடந்த உண்மையெல்லாம் இவங்க எல்லாருமே சொல்லிடுறாங்க. அஞ்சலிக்கா சேர்ந்து இந்த மாதிரி சொன்னவொடனே அந்த திபேந்திரநாத் பேய் வந்து வெளியே வந்துடுது. அந்த பேய் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட் டைம் உங்கள் 2 பேர் பார்த்தவொடனே நான் சாகடிக்கணும் தான் பார்த்தேன், அதுக்கப்புறமா தான் நானே தான் உங்கள் 2 பேரில் ஒருத்தர் தான் மஞ்சளிக்கா அப்படின்றத நம்ப வைக்கிறதுக்கு உங்கள் எல்லாருமே வியடாக நடந்துக்க வச்சு எங்கள் 2 பேரையுமே இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிகிற மாதிரி அந்த அரண்மனை சேரை தூக்குற மாதிரி பண்ணது, அப்புறம் அந்த பெயிண்ட்டை ஊற்றுற மாதிரி பண்ணது, அப்புறம் அந்த விக்கி அவர் இறந்துருக்கும் போது நீ வந்து சிரிச்சது எல்லாமே நான் பண்ணது தான். இப்படி பண்ணது தான் உங்கள் 2 பேரில் ஒருத்தர் பேயின்னு சொல்லி இந்த வீட்டாளுங்க நம்புவாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்பிட்ட பிறகு இந்த துர்காஷ்டமிக்கு 2 பேரையும் நான் சாவடிக்கலாம் தான் பிளான் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கும் ஒன்றும் தெரிஞ்சு போச்சு, அதனால் இப்போ மொத்த குடும்பத்தையும் நான் எரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுற்றி இருக்க எல்லா இடத்தையும் எரிக்க ஆரம்பிச்சிடுறாரு அந்த திபேந்திரநாத் அப்படின்ற பேய். அப்புறம் ரூஹான் கையிலேருந்து அந்த ஹோலி வாட்டரையும் பிடுங்கி கீழே ஊற்றி விட்டுருது. அப்படியே அவங்க ஃபேமிலிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. அப்போ அந்த திபேந்திரநாத் பேய் வந்து அதுவே போய் அந்த ஹோலி வாட்டர் மேலே காலை வச்சு நின்றுடுது. அப்படியே அந்த பேயில் வெளியே வரவே முடியல. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ரூஹான் அப்புறம் மீராலாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மஞ்சளிக்கா நீங்களே இப்போ வந்து திபேந்திரநாத் அந்த பேயை வந்து தீயை வச்சு எரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தீப்பெட்டி எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே அதை எரிக்காமல் விட்டுடுறாங்க. அதுக்கு பதிலாக அவங்க வந்து மனசு வருத்தப்பட்டு அவர்கிட்ட சாரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. திபேந்திரநாத் அப்படின்ற பேய்கிட்ட, சாரிடா தம்பி, நான் அன்றைக்கி வந்து தப்பு பண்ணிட்டேன், ஏன் அப்போ சொல்லும் போது கூட இந்த உலகத்திலே நான் உங்களை தான் நான் ரொம்ப நம்புகிறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு வேறு நீ சொன்னேன், ஆனால் நாங்கள் தான் இந்த ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை வந்து அப்பா கிட்டே போட்டு கொடுத்துட்டோம், அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைச்சு, அந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் நாங்கள் தான், நீ எங்களை வந்து ரொம்ப நம்பினேன், நாங்கள் தான் உன்னை இந்த மாதிரி பண்ணிட்டோம், திருப்பி ஒன்று இந்த மாதிரி பண்ணுறது எங்களுக்கு மனசு இல்லை, என்னை மன்னிச்சிடு, ஏற்கனவே பண்ண தப்பு எங்களுக்கு போதும், இதுக்கப்புறம் நாங்கள் இருந்ததை பண்ண விரும்பல, என்னை மன்னிச்சிடு தம்பி அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்குறத பார்த்துட்டு அந்த திபேந்திரநாத் பேயும் மனசு மாதிரி அப்படியே வந்து மோட்சம் அடைஞ்சு அப்படியே அந்த உலகத்தை விட்டு அப்படியே போயிடுது. அப்படியே அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆகிடுது. அப்படியே இந்த படம் அப்படியே முடியுது. அவ்வளோ இந்த படத்தோட ஸ்டோரி. ரிவ்யூடைய ஆரம்பத்தில் சொல்லிடுறேன், எனக்கு இந்த படம் வந்து பெருசாக பிடிக்கவே இல்லை. பாசிட்டிவ்ஸை பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தில் பெருசாக எதுவுமே படலை. பாசிட்டிவ்ஸ் சொல்லணும்னா இப்போ இந்த பிஜிஎம்ஸ் நல்லா இருந்துச்சு, அப்புறம் கார்த்திக் ஆரியன் அவருடைய ஆக்டிங் ஓகேவாக இருந்துச்சு, பாட்டும் ஓரளவுக்கு எல்லா பாட்டும் கேட்குற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி பாசிட்டிவ்ஸ் சொல்கிறது இந்த படத்தில் எதுவுமே எனக்கு பெருசாக தோணலை. இந்த படத்தில் பெரிய நெகட்டிவ்ஸாக பார்த்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்தை வந்து பார்ட் 2 மாதிரி எடுக்க பார்த்தது தான். இந்த படத்துடைய பார்ட் 2 பார்த்திங்கன்னா பெரிய ஹாஹா ஹோஹோ அப்படின்ற படம்லாம் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு படம் தான் அதுவே. அந்த படத்தை எதுக்காக ஓடிச்சுன்னா, கிளைமேக்ஸில் அவங்க வச்ச ட்விஸ்ட்டு வந்து புதுசாக இருந்துச்சு, அதுவும் சுத்தமாக ப்ரெடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அதுவே இந்த படத்தில் கிளைமேக்ஸில் அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்து யோசிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ட்விஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப மட்டரகமாக ரொம்ப சப்பையாக இருந்துச்சு இந்த ட்விஸ்ட்டுமே. அது மட்டும் இல்லாமல் எந்த ஃபீலிங்ஸுமே சுத்தமாக ஒட்டவே இல்லை. இதே பார்ட் 2 எடுத்துக்குமே, பார்ட் 2ல் ஹீரோவான கார்த்திக் ஆரியனுக்கும்
கியாரா அட்வானி அவங்களுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராக இருக்கும். அவங்க 2 பேரும் அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதை வச்சு அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு மாதிரி அக்செப்டபுளாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கான கெமிஸ்ட்ரி சுத்தமாக அவ்வளோ பெருசாக ஒர்க்கே ஆகலை. திடீர்னு வராங்க 2 பேர் பேசுனாங்க, திடீர்னு பார்த்தா லவ் வந்துச்சுன்றாங்க. இந்த படத்துடைய பிரச்சனையே அதுதான். இது வந்து டக்குன்னு நடக்குது. எந்த கனெக்ட்டுமே நம்மளுக்கு வரத்தே இல்லை. டப்புன்னு வந்து இதான்ப்பா கதை, இதான்ப்பா லவ் அப்படின்ற மாதிரி டப்புன்னு எந்த ஃபீலிங்ஸும் வராதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து டப்புன்னு முடிச்சிடுறாங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, பார்ட் 2ல் அந்த அஞ்சலிகா மஞ்சுளிகா 2 கேரக்டர் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த கேரக்டர் ப்ளே தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் பார்ட் 2 மாதிரி இருக்கணுன்றதுக்காக அந்த அஞ்சலிகா மஞ்சுளிகா அந்த பேரையும் எடுத்துடுறாங்க. அந்த பேரையும் அப்படியே வச்சு இதில் மஞ்சுளிகா தான் கெட்டவங்க, அது யார் அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சது பெரிய தப்பாக தான் இருந்துச்சு. அது பெருசாக ஒர்க்கும் ஆகலை. அதுவும் பெருசாக அந்த பார்ட் 2வை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையே வந்து எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தை எனக்கு பார்க்கும்போது என்னென்னா ஒரு பெரிய சைஸ் ஒரு பெரிய பட்ஜெட் சீரியல் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சீரியல் பார்க்குற மாதிரி. அது செகண்ட் ஹாஃப்லலாம் பேயின்ற பேரில் 2 பேரை காமிச்சு 2 பேரில் யாரும் ஒருத்தர் தான் போய் பேய் நம்புப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் கண்டிப்பாக போங்கடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா பேய் வெளியே வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும். அந்த த்ரில் மூமெண்ட்ஸ் ஒர்க் பண்ணதும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறம் அந்த பேயோடைய மேக்கப் அதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாவது கொஞ்சம் பயம் வரும். ஆனால் இதில் பார்த்தா சுத்தமாக எந்த பயமே வரல. ஏன்னா 2 பேர் ஃபுல் மேக்கப்பில் போட்டு இவங்க தான்ப்பா பேய், இவங்கள பார்த்து பயப்படுப்பா அப்படின்னா என்ன பண்ணுறது, எப்படி பயம் வரும்? இந்த மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இருக்குது. ஹியூமர்ஸுமே இந்த படத்தில் பெருசாக ஒர்க் ஆகலை. இதுக்காக காமெடிக்காக நிறைய சீனெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. எந்த சீனுமே பெருசாக ஒர்க் ஆகலை. இவங்க எல்லாமே பார்ட் 2 மாதிரி பண்ணுன்னு பார்த்து பார்ட் 2வே ஒரு மொக்க படம் தெரியாமல் பார்ட் 2வை அப்படியே பார்ட் 3ன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. அதை விட பார்ட் 2வோட பார்ட் 3 ரொம்ப மோசமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஓவராலாக சொல்லணும்னா எனக்கு இந்த படம் பர்சனலாக பெருசாக ஒர்க் ஆகலை. மேபி பார்ட் 2 பார்க்காதங்க ஸ்ட்ரெயிட்டாக பார்ட் 3 பார்த்தா வேணாம். ஏன்னா ஒரு சில கண்டென்ட் வந்து ஒர்க் ஆகி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பெருசாக இந்த படம் யாருக்கும் பிடிக்க வாய்ப்பு இல்லை. அவ்வளோ இந்த படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ எல்லாமே. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10க்கு 4. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இந்த படத்துடைய ஸ்டோரி மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.